பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுகவுக்கு இஸ்லாமியர்களின் வாக்குகள் பறிபோகும் என்ற அச்சமும் அதிருப்தியும் அக்கட்சிக்குள்ளேயே எழுந்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது மலர்ந்த அதிமுக பாஜக கூட்டணி 2023ஆம் ஆண்டு பிரிந்தது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் வகையில் மீண்டும் அந்த இரு கட்சிகளும் கைகோர்த்துள்ளன. பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் அதிமுகவுக்கு உள்ள இஸ்லாமியர் வாக்குகளை அக்கட்சி இழந்துவிடும் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அது நிர்வாகிகள் மத்தியில் அச்சமாகவும் வருத்தமாகவும் பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் அதிமுக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளதாக கூறினார். இங்க பாரதிய ஜனதா கட்சி நிக்குது, நீங்க ரெட்டலை கோட்டு போடுங்க, தாமரை கோட்டு போடுதுன்னா கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் வரலாம். நீங்க ரெட்டலை கோட்டு போடுங்க, உங்களோட எவ்வளவு மன்றாடி கேட்டேன், அப்ப கேட்கிறப்பவும் நீங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு. அதே கூட்டத்தில் பேசிய திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் அதிமுக துணை நிற்கும் என்றும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்றும் தழுதழுக்க பேசினார். எந்த சூழல் இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த சூழல் நான் விட்டு தர மாட்டேன். இங்க இருக்கக்கூடிய மாமம்மா சாண்டா நீங்க தான் இருக்கும். கட்சியில் எந்த வேற்றுமையும் நமக்குள்ள நீ காத்தலைவர் என்னோட அவைத் தலைவர்கள் கூப்பிட்டு பேசும்போது மறுபடி அவர் குடியார சூழல் பேசிக்கொண்டு நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு சில பேர் போயிட்டு பாஜக உடனான கூட்டணியால் நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளதை இது காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதே மேடையில் பொள்ளாச்சி ஜெயராமன் விளக்கம் தந்தார். எடப்பாடியார் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் காட்டுகிற திசையை நாங்கள் செல்வோம். எந்த வருத்தமும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்ல, அதாவது கடந்த கால அனுபவங்களை அவங்க பகிர்ந்து கொண்டாங்களே தவிர இப்பொண்ணு இல்லை. இது ஒருபுறம் இருக்க, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த நிர்வாகி முகமது கனி கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு நகர செயலாளராக இருந்த முகமது கனி பாஜகவுடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலகல் கடிதத்தை மாவட்ட செயலாளரான சி விஜயபாஸ்கருக்கு அனுப்பினார். முன்னதாக சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் முகமது கனி உள்ளிட்டோரின் அதிருப்தி குறித்து இபிஎஸ் உடன் அவர் ஆலோசித்திருக்கலாம் என கூறப்படுகிறது.